வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தாய் கிழவி அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். சாரி, டீசர் தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ராதிகா சரத்குமார் மேம் அவங்களுடையது. வாங்க பார்ப்போம். 3, 2, 1. டேய், ஆத்தா வரப்போ போது ஒழுக்கமா டிவி அமர்த்திட்டு பள்ளியோடத்துக்கு ஓடிடு. ஆத்தா வந்துச்சு, கொண்டே வரும். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. நாளைக்கு வட்டி காசு தரல சீலைய உருவி சீரழிஞ்சு போய் நிப்பேன் நாய. காசு வாங்குறப்ப எப்படி குரங்கு வேஷம் போட்டு வந்து நின்னு வாங்கின தூவச்சல எதுக்கு அன்றாயுது நாய. என்ன மாமன் கொஞ்சம் நில்றான். பெரிய ரசடி கண்டு பீடி குடிக்கிறிய பெரிய சாம் பாண்டு. நல்ல மனசுக்குலாம் ஒரு சாவுது, முந்தைக்கு ஒரு சாவர மாட்டேங்குது. நாளைக்கு செத்தா கூட நானா போய் சுடுகாட்டுல படுத்துக்குவேன். சக்கரை பிரஷர் எதுவும் கிடையாது. அம்புட்டு வலுவு. கிளவி செத்துருவான்ல. இவெல்லாம் யமுனவே எட்டி வளைச்சு விட்டு இரும மாட்டை பிடிச்சி எந்திரிச்சு நின்றுக்குருவா. இவெல்லாம் மயானத்துக்கு போய் எரிஞ்சு சாமானத்தை நம்ம எதையும் சொல்ல முடியும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ராதிகா மேமுடைய லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களோட அந்த கேரக்டர் வந்து பேசுகிற விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. டீசர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஊருக்குள்ள ஒரு வயசானவங்க மாதிரி சம்திங் காட்டியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு ஜீன்ஸ் படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணுவாங்க, நாசர் சாருக்கு ஒய்ஃபு கேரக்டர் ஒன்று பண்ணுவாங்க. அந்த அந்த சாயல் தெரியுது. ஆனால் கொஞ்சம் லுக் வைஸ் இப்போ இருக்கிற அதான் கொஞ்சம் ஏஜ்டு லுக்கில் காட்டியிருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டரு இப்படி மாறிச்சுன்னா எப்படி இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. டீசரை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. டீசர் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.